நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெறுவோருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கின்றன. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து 1.27 லட்சம் பயனாளிகள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா RDI மூலம் கிடைத்துள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் பெண்களுக்கு ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கிற்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய வேண்டுமானால் சில தகுதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டன. அதாவது ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், அதாவது 5 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலங்கள், 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலங்கள் வைத்திருப்பவர்கள் தகுதி உடையவர்கள், அதாவது ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கும் குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள், கார் பைக் ஏதும் சொந்தமாக இல்லாதவர்கள், வருமான வரி செலுத்தாதோர் உள்ளிட்டோர் இந்த திட்டத்தில் பயனடையலாம். அதுபோல் மத்திய மாநில அரசு ஊழியர்களின் குடும்பங்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கவே முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கைம்பெண்கள், விதவைகளும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெற முடியும். ரேஷன் கார்டில் குடும்ப தலைவரின் பெயர் புகைப்படம் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் தலைவியாக பெண் கருதப்பட்டு இந்த திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 பெறலாம். குடும்ப தலைவிகளின் 21 வயது நிரம்பியிருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் சேர விரும்பும் பயனாளிகள் தங்கள் பகுதிக்குட்பட்ட நியாய விலை கடைகளில் விண்ணப்பிக்கலாம். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவர் மட்டுமே தகுதியானவர். இரு பெண்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்காது. இப்படியாக பல்வேறு நிபந்தனைகளுக்குட்பட்டு முதலில் 1.6 கோடி பேர் பயனாளிகளாக இருந்த நிலையில் அடுத்தடுத்த முகாம்கள் வைத்து பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் கடந்த அக்டோபர் வரை 1.15 கோடி பேர் வரை இந்த திட்டத்தில் பயனடைந்து வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது 1.27 லட்சம் பெண்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து RDI மூலம் தகவல் கிடைத்தது. இதனால் பயனாளிகளின் எண்ணிக்கை 1.15 கோடியிலிருந்து 1.14 கோடியானது. இறப்பு, அதிக வருமானம், அதாவது இந்த திட்டத்தில் சேர்ந்ததும் நிலம் வாங்குதல், அரசு பணிகள் பெற்றது உள்ளிட்ட காரணங்களுக்காக பயனாளிகள் நீக்கப்பட்டனர். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக இந்த திட்டம் மீண்டும் விரிவுபடுத்த உள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு விரைவில் முதல்வரிடம் ஆலோசனை நடத்தி மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் தெரிவித்திருந்தனர். ஆனால் இதை பலர் தவறாக புரிந்து கொண்டனர். அதாவது ரேஷன் கார்டு வைத்திருந்தாலே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என நினைத்து கொண்டனர். இதை அமைச்சரும் தெளிவுபடுத்திவிட்டார். எனவே கலைஞர் உரிமை தொகையானது எல்லோருக்கும் கொடுக்கப்படாது. அரசு இந்த திட்ட பயனாளிகளுக்கு என சில அடிப்படை விதிமுறைகள் விதிக்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.